நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அர்ச்சனாமா பேக்க நான் எடுத்துட்டு போய் வைக்கிறேன். கிரிஜா நீ போய் ஸ்வீட் எடுத்துருவாமா. குழந்தைய பத்திரமா பாத்துக்கோ. எதுவா இருந்தாலும் குழந்தைய விட்டு நீ அங்க இங்கன்னு எங்கேயும் போயிடாம பாத்துக்கோ. நீயும் ஒழுங்கா வேலைக்கு சாப்பிடணுமா? அர்ச்சனா, பிரசவத்துக்கு அப்புறம் உனக்கு நாங்க இங்க பத்தியமா சாப்பாடு கொடுத்துருக்கோம்ல, அங்க சில்லுன்னு எதையாவது சாப்பிட்றாதம்மா. இப்ப பிறந்த வீட்டுக்கு போற, அவங்களுக்கு நீ ரொம்ப செல்லம் வேற. நான் வேற கூட இல்ல. எந்த வகையிலும் எதுலயும் நீ அலட்சியமா இருந்துடக்கூடாது. இத பாரு அர்ச்சனா, ஏதாவது பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா நானே நேர வந்து உன்னையும் குழந்தையும் இங்க கூட்டிட்டு வந்துருவேன். போயிட்டு வா. போயிட்டு வாமா. எனக்கு என்னவோ அவங்க வீட்ல பூஜை முடிய லேட்டா இருக்கும்னு தோணுது. வர வழியில ஒரு கோயில் இருக்குல்ல, அதான் டிராபிக்ல மாட்டிருப்பாங்க. வந்துட்டாங்க. கிச்சா வந்துட்டான். கிச்சா கிச்சா. ராகுல் நில்லு, அது வேற ஏதோ காரு போயிடுச்சு. விஸ்வநாதா, வந்து கொஞ்ச நேரம் உட்காருப்பா. நீ இப்படி நிக்கிறதுனால அவர் வந்துட மாட்டாரு. இல்லம்மா, நாங்க சும்மாதான் இங்க இப்படி நின்னு. ஆமாமா, நாங்க வந்து சும்மாதான். கண்களில் சொப்பனம், சொப்பனத்தில் மணிவண்ணன் சிறு குழந்தை போல் வருவானே. வீட்டை கலையாக்க வருவானே அவனும், எல்லார் மனதிலும் இடம் பிடிப்பான். நினைவாக போகிறது உங்கள் கனவு, கலை கட்ட போகிறது நம் வீடு. சின்ன கண்ணன் செல்ல கண்ணன் நம்ம வீட்டுக்கு வருவானே. சின்ன கண்ணன் செல்ல கண்ணன் நம்ம வீட்டுக்கு வருவானே. ஓஹோ ஓஹோ. இங்க பாரு நட்ஸ், உங்க பாட்டி வீடு வந்தாச்சு. நீ எப்போ அப்பா கிட்ட திரும்பி வருவ? நீ எப்போ திரும்ப வருவேன்னு சொல்லவே இல்லையே. 2-3 நாள்ல நம்ம திரும்ப போயிடுவோம்ல. பாட்டியால உன்னை விட்டுட்டு இருக்கவே முடியாது. நாம இப்ப அங்கிருந்து வந்ததே வீடே வெறிச்சோடி போயிருக்கோம். அப்பா இல்லாம உன்னால அங்க இருக்க முடியுமா? வாங்க வாங்க வாங்க. மாமா அர்ச்சனா, வாங்க கார்த்திக். மெதுவா வா. சௌக்கியமா? நான் நல்லா இருக்கேன். நீங்க? வணக்கங்க. வணக்கம். 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 வாங்க. வணக்கம் மாப்ள. வாங்க வாங்க. அர்ச்சனா, எப்படிமா இருக்க? வாங்க வாங்க, உள்ள வாங்க. பட்டுக்குட்டி. அர்ச்சனா, குழந்தை என்கிட்ட குடுமா. அம்மா, குழந்தை இப்ப தூங்குறா. அதனால என்ன, என்கிட்ட குடு குடு. என்னம்மா? மாப்ள, வர வழியில எந்த பிரச்சனையும் இல்லையே? கோயில் கிட்ட டிராபிக்கா இருந்திருக்குமே? இல்ல இல்ல, பெருசா ஒண்ணும் இல்ல. அப்புறமாப்ல, உங்க பையன் இல்லாம கொஞ்ச நாளைக்கு நீங்க கஷ்டப்படுவீங்கன்னு நினைக்கிறேன்.
அர்ச்சனாக்கா குழந்தை எழுப்புங்க, நான் குழந்தை கூட விளையாடணும். இங்க பாருப்பா பாலா, பொறுமையா இரு. இனிமே இங்க தானே இருப்பா. பாலா நல்லா தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் கூட விளையாடுவான். என்னம்மா இது, எல்லாரும் இங்கே நின்னுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? எல்லாரும் உள்ள வாங்க. வாங்க கார்த்திக். வாங்க. பாட்டி, நான் ஆபீஸுக்கு போகணும். இன்னைக்கு ஆபீஸா? இன்னைக்கு சிவராத்திரி ஆச்சே. ஒரு முக்கியமான மீட்டிங். வெளியூர்ல இருந்து சில பேர் வந்திருக்காங்க, கொஞ்சம் அர்ஜென்ட், அதனால போய் ஆகணும். அப்பாவும் பெரியப்பாவும் ஏற்கனவே அங்க போயிட்டாங்க. அதெல்லாம் இல்ல மாமா, நீங்க போக கூடாது. நான் உங்களுக்காக கேக்லாம் செஞ்சிருக்கேன், அதை சாப்பிட்டுட்டு போங்களேன் ப்ளீஸ். மாப்பிள்ள எதுக்கும் ஜாக்கிரதை. எப்படி இருக்கும்னு எங்களுக்கு தெரியாது. சும்மாடா, அவன் ரொம்ப நல்லா கேக் பண்ணுவான். மாப்பிள, எங்களுக்காக கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாமே. உள்ள வாங்க. அம்மா, இந்த ஒரு தடவை மன்னிச்சிடுங்க. அடுத்த தடவை வரும்போது கொஞ்ச நேரம் இருந்துட்டு போறேன். ஆனா ஓகே மாப்ள, வேலை இருக்கிறதுனால உங்களை போக விடுறேன். ஆனா ஒரு விஷயம், நீங்க சத்தியம் பண்ணிருக்கீங்க, அதை மறந்துடாதீங்க. அனன்யா, இங்க பாரு. யாருன்னு பாரு. இங்க பாரு, உன்னோட சின்ன தம்பி வந்திருக்கான். சொல்லு. அர்ச்சனா, குழந்தை கொஞ்ச நாளைக்கு இங்க தானே இருக்க போறா. கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்க அப்பா கிட்ட கொஞ்சம் குழந்தை கொடுமா. பாய் நட்ஸ். போயிட்டு வரேங்க. போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க மாப்பிள்ள. போயிட்டு வாங்க. அடக்கடவுளே, இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. தங்கத்தை நான் தான் தூக்கிக்குவேன். உள்ளவா மார்ச்சனா. இல்ல இல்ல, இரு இரு. வந்துடா. போய் ஆர்த்தி தட்டை எடுத்துட்டு வா. சரிம்மா. அடடே, என் செல்லக்குட்டி தூங்குறானா? சரி, சீக்கிரமா வாங்க, எல்லாரும் சேர்ந்து பூஜை பண்ணலாம். அதுக்கப்புறம் அமைதியா உட்கார்ந்து நிறைய பேசலாம். அதுக்குள்ள கிச்சா கூட எழுந்துருவான்ல. வாமா வாமா, பார்த்து வா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அர்ச்சனா இப்ப புது உருவத்துல நம்ம வீட்டுக்குள்ள வந்திருக்கா. இந்த வீட்டுல தான் அர்ச்சனா பிறந்தா. இப்ப பாரு, அவளே ஒரு குழந்தைய பெத்தெடுத்துட்டு இங்க வந்திருக்கா. வீட்டை எல்லாரும் சேர்ந்து ரொம்ப அழகா அலங்காரம் பண்ணிருக்கீங்க. அர்ச்சனா, இது சந்தோஷமான நேரம். அப்புறம் இந்த ஏற்பாடுகளை எல்லாம் உங்க அப்பா தான் பக்கத்துல இருந்து செஞ்சாரு. நாங்க இந்த நாளுக்காக எவ்வளவு நாளா காத்துட்டு இருக்கோம் தெரியுமா? எல்லாம் அந்த ஆண்டவனோட அருள் தான். சரி வாமா, முதல்ல நம்ம பூஜை பண்ணிடலாம். அம்மா, அம்மா தான் ஃபோன் பண்றாங்க. ஒரு நிமிஷம். ஹலோ அர்ச்சனா, போயிட்டியாமாங்க? வந்துட்டேம்மா. குழந்தை நல்லா இருக்கானா? அவ நல்லா இருக்காமா. இப்பதான் வீட்டுக்குள்ள நுழைஞ்சேன். பூஜைக்காக ஏற்பாடு பண்றாங்க. கவனமா பாத்துக்க அர்ச்சனா. ஊதுவத்தி வாசனை எல்லாம் குழந்தைகிட்ட காட்டாத. குழந்தைக்கு ஒத்துக்காது. அதனாலதான் நம்ம வீட்டுல ஊதுவத்தி ஏத்துற பழக்கத்தையே குழந்தைக்காக நிறுத்திட்டோம். அங்கேயே எல்லார்கிட்டயும் சொல்லிடு. சரிம்மா. அப்புறம் குழந்தைய வேளை வேலைக்கு சரியா தூங்க வைக்கணும். சரிங்கம்மா. நீயும் சூடா சீரக தண்ணியை அடிக்கடி குடிச்சுக்கிட்டே இருக்கணும் அர்ச்சனா. சரிம்மா. சரி, நீங்க பூஜை பண்ணுங்க. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபோன் பண்றேன். சரிம்மா.
அண்ணி எங்க போய் சேர்ந்துட்டாங்களா? ஆ நான் தான் இனிமே ஃபோன் பண்ணி அடிக்கடி கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். என்னாச்சு? ஏன் எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிற? எல்லாமே உனக்கு பிடிச்ச ஐட்டம் தானே? அம்மா எப்ப பார்த்தாலும் குழந்தைய பத்தியே யோசிச்சுட்டு இருக்கேன்னு உனக்கு தோணுதா? நீ என்னுடைய செல்லக்குட்டி. ரொம்ப நாள் கழிச்சு வேற வந்திருக்க. நான் உன்கிட்ட பேசிட்டு இருக்க போறேன் இன்னைக்கு. கல நீ பேசுறத கேட்டு எவ்வளவு நாள் ஆச்சு. இந்தா. உனக்கே முகம் இப்படி வாடி இருக்கு? உன் வீட்டுக்கார ஞாபகம் வந்துருச்சா? இங்க பாரு, என் பொண்ணு இப்ப ரொம்ப பெரியவளாயிட்டா. மாப்பிள்ளை இல்லாம உன்னால இங்க ஒரு நாள் கூட இருக்க முடியலல்ல? இந்தா சாப்பிடுமா. என்னாச்சு? நீயும் இந்த காலத்து பொண்ணுங்க மாதிரி சாப்பிடாம ஒல்லி ஆகலான்னு பாத்துட்டு இருக்கியா? நீ முன்னாடி விட இன்னும் ஒல்லி ஆயிட்டமா? இல்லம்மா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அப்ப சாப்பிடு. இந்தா, உனக்கு தயிர் வடைனா ரொம்ப பிடிக்கும்ல? இது நானே உனக்காக பண்ணது. என் கையாலே ஊட்டி விடுறேன். என்னம்மா இந்த ரூமையே நீங்க? போதும் போதும், இதுக்கும் இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிச்சிடாத. தேங்க்யூ. வந்தனாவும் சூர்யாவும் சேர்ந்துதான் உன்னோட ரூம் அலங்காரம் பண்ணாங்க. நான் எப்பவும் என் செல்லத்தை இந்த ரூம் கூட்டிட்டு வரணும்னு ஆசைப்பட்டேன். ராதிகா பாத்தியா, இதுக்கு முன்னாடி எல்லாம் இவ ரூம்ல இருந்து ஒரு பொருள் எடுத்து அங்கேயும் இங்கேயும் வச்சுட்டா எப்படி கோவப்படுவா, எவ்வளவு கத்துவா. ஆனா இன்னைக்கு அவளே ஒரு தாயானதுக்கு அப்புறம் குழந்தைக்காக நம்ம மாத்தி வச்சதெல்லாம் இவளுக்கு ரொம்ப பிடிக்குதான். ஆமாமா, அட ஒண்ணு இல்ல. எழுந்துட்டானா? குழந்தைக்கு பசிக்குது போல இருக்குமா. நீ ஒண்ணு பண்ணு, அவனை அங்க கூட்டிட்டு போய் நிம்மதியா உட்காந்துக்கோ. நான் அவனுக்கு பால் என் கொடுத்து செல்லம் அனுப்புறேன். சரிம்மா. வந்தனா, அம்மா. நீ அர்ச்சனோட திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்து வை. சரிங்கம்மா. தனா வா. என் செல்லம் தூங்க வைம்மா. தங்கம், ஏன் அழறீங்க? எங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு. அம்மா பாரு. கார்த்திக், நான் சம்மந்திக்கு ஃபோன் பண்ணி பேசினேன். பசங்களுக்கு நடுவுல ஏதோ சின்ன சின்ன பிரச்சனைங்க இருக்கிறதா சொன்னாரு. பேர் சூட்டு விழாவுக்கு வந்த நம்ம மாப்பிள்ள அப்படி நடந்துக்கிட்டாரு இல்லையா? அதுக்காக சம்மந்தி மன்னிப்பு கேட்டாரு. நல்ல விஷயம் தானப்பா. பேசிட்டீங்கல்ல? 2-3 நாள் 2 பேரோட மனசும் அமைதியாயிடும்னு எனக்கு தோணுது. சின்ன மாப்பிள்ள தானே வந்து லக்ஷ்மியை கூட்டு போறேன்னு வருவார்ல, அப்ப எல்லா பிரச்சனையும் தானா சரியாயிடும். குழந்தைங்க எவ்வளவு குட்டியா இருக்காங்கல்ல. இப்படிதான் அனன்யா இருந்தா, ஆனா இப்ப எவ்வளவு பெருசா வளர்ந்துட்டா பாத்தியா? பேஸ் ரொம்ப கியூட்டா இருக்குல்ல. அனன்யா குழந்தையா இருந்த நேரத்தெல்லாம் நான் இப்ப ரொம்ப மிஸ் பண்றேன். இப்ப நம்ம குட்டி இளவரசன் வந்துட்டாருல்ல, இனிமே இவரோட முகத்தை பார்த்தே நான் என்னோட ஆசையெல்லாம் நிறைவேற்றிக்க போறேன். நிஜமாதான் சொல்றேன், எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை இருக்கு. உன்னோட இளவரசனும் நம்ம அனன்யாவும் ஒன்னா வளரணும்னு ஆசை. நம்மள மாதிரியே இவங்க குழந்தை பருவம் நமக்கு நம்ம குழந்தை பருவத்தை ஞாபகப்படுத்தணும். ஒன்னா விளையாடணும், ஒன்னா சண்டை போடணும். இல்ல, என்னோட அனன்யா நிச்சயமா சண்டைலாம் போட மாட்டா. அது எனக்கு நல்லா தெரியும். அப்புறம் இங்க பாரு, இந்த நக்ஷ் இருக்கான்ல, நிச்சயமா அவளோட முடிய பிடிச்சு அப்படியா? நக்ஷ் முடிய புடிச்சு இழுத்தாதான் என்னவா? அனன்யாவும் குடும்பத்தனத்துல குறைஞ்சவே இல்லையே. இவனை ஏதாவது கிண்டல் பண்ணிருப்பா, அதான். அப்படியா? என் அனன்யா குறும்புத்தனம் பண்ணவே மாட்டா. அவ ரொம்ப ஸ்வீட். ஆனா நக்ஷ் இருக்கான்ல, முன்கோவம் ரொம்ப அதிகம். என் நக்ஷ் ஏதாவது சொன்னா அப்புறம் அவ்வளவுதான். அப்புறம் இவன் காவிட்டுருவான். பரவாயில்ல, என் அனன்யாவும் காவிட்டுருவா. நாங்களும் பேச மாட்டோம். நாங்க ஒண்ணும் பேச வரல, நீங்க தான் பேசுறீங்க. சின்ன வயசுல நம்ம எப்படிதான் சண்டை போடுவோம் அர்ச்சனா? ஒரு நிமிஷம் காவிடுவோம், அடுத்த நிமிஷமே பேசிக்குவோம். நீ வேணா பாரு, இவங்க 2 பேரும் அதே மாதிரி தான் இருப்பாங்க. என்ன அர்ச்சனா, என்ன யோசிக்கிற? ஒண்ணு இல்லப்பா, சும்மாதான். நாம இப்ப குழந்தைங்கள பத்தி பேசணும்ல, அதான் எனக்கு ஒரு நிமிஷம் அப்படியே நக்ஷ நான் ஒழுங்கா பாத்துக்கிறேனா இல்லையான்னு தோணிடுச்சு. ஏன்? நீ எப்படி மேனேஜ் பண்றேன்னு எனக்கு புரியல.
அண்ணா முன்னாடியெல்லாம் உனக்கு ஹெல்ப் பண்ணுவாருல்ல? அனன்யாவை அப்படியே அவர் வெளியில கூட்டிட்டு போயிடுவாரு. உனக்கு வீட்டு வேலை எல்லாம் முடியும். கார்த்திக்கும் ஆரம்பத்துல எனக்கு ரொம்ப உதவி செஞ்சாரு. குழந்தை பிறந்த புதுசுல ராத்திரி முழுக்க கண் முழிச்சாரு. ஆனா இப்பெல்லாம் அவருக்கு ஆபீஸ் வேலை ரொம்ப அதிகமாயிடுச்சு. அதனால அவரால நேரம் ஒதுக்கவே முடியல. நான் ஒரு சின்ன ஹெல்ப் கேட்டாலும் கோவப்படுறாரு. அதனால நான் அவர்கிட்ட சண்டை போட்டுட்டேன். அவர்கிட்ட எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல. அது மட்டும் இல்ல, நான் ஒரு நிமிஷம் இவன் பக்கத்துல இல்லனாலும் இவன் அழ ஆரம்பிச்சிடுறான். டைமே கிடைக்க மாட்டேங்குது, எந்த வேலையும் செய்ய முடியல. கொஞ்ச நாளா அம்மா வேற வருத்தப்படுறாங்க. நான் இவனை சரியா கவனிக்கிறது இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா நீயே சொல்லு வந்தனா, நான் இவனோட அம்மா. இவனுக்கு ஏதாவது ஒண்ணுனா முதல்ல வருத்தப்படுறது நானா தானே இருக்கும். இப்ப எதுக்கு இவ்ளோ டென்ஷன் ஆகுற? இங்க பாரு, இதெல்லாம் ரொம்ப நார்மலான விஷயம். குழந்தை கூட நீங்க 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். தெரிய வந்தனா நானும் முயற்சி பண்ணிட்டு தானே இருக்கேன். எனக்கும் இது முதல் அனுபவம் தானே. இவனையும் பாத்துக்கணும், கூடவே மத்த வேலையும் பார்க்கணும். நான் எல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கேன். ஆனா கார்த்திக் தான் இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. அவரும் கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்க்கணும்ல. எல்லாத்தையும் என் தலைமையிலேயே போட்டா எப்படி? அர்ச்சனா, எல்லாம் சரியாயிடும். இப்ப இவன் சின்ன குழந்தை தானே, கூடிய சீக்கிரம் வளர்ந்துருவான். ஆனா அது வரைக்கும் நான் என்ன பண்றது வந்தனா? நான் என்னால முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு முயற்சி பண்றேன். ஆனா ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு தப்ப நான் தெரியாம செஞ்சிடுறேன். நான் என்னோட பொறுப்புகளை சரியா கவனிக்கிறது இல்லைன்னு அம்மா கூட சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க தெரியுமா? என்ன பண்றது? சில நேரம் எனக்கு என்ன பண்றேன்னு தெரிய மாட்டேங்குது. இப்ப புதுசா ஒரு பிரச்சனை. என்னது? அது என்னோட டைரி எனக்கு கிடைக்கலல. எப்படின்னு தெரியல. அது ஏதோ ஒரு பப்ளிஷர் கையில கிடைச்சிருக்கு. என்ன? அவங்கள நான் உடனடியா காண்டாக்ட் பண்ணணும்னு வேற அதுல எழுதி இருந்தது. நான் இப்போ ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கேன் வந்தனா. எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. இந்தாம்மா. என்னாச்சு? 2 பேரும் ஏன் அமைதியாயிட்டீங்க? நீங்க பாட்டுக்கு பேச வேண்டியது தானே? இல்ல, நாங்க சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். ஆமாமா, சும்மா அது இதுன்னு பேசிட்டு இருந்தோம். சினிமா, விளையாட்டு அத பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தோம். நான் வரும்போது நீ என்னவோ ரொம்ப கோவமா பேசிட்டு இருந்த மாதிரி இருந்தது. அப்படி என்ன விஷயம்? என்கிட்டயே மறைக்கிறீங்கல்ல? இல்லம்மா, உங்ககிட்ட மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? சரி சரி, அதெல்லாம் விடுங்கம்மா. எனக்கு ரொம்ப பசிக்குது. முதல்ல அந்த பால் எடுத்து கொடுங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சரி அர்ச்சனா, போன வைக்கிறேன். நல்லா இருக்காங்கல்ல? அக்கா, அவங்க வீட்ல எல்லாரும் பின்னாடி உட்காந்து ரொம்ப சத்தமா சிரிக்கிற மாதிரி எனக்கு கேக்குது. இவ்வளவு சத்தமா இருந்தா குழந்தையால நிம்மதியா தூங்க முடியுமா சொல்லுங்க? குழந்தைங்களுக்கு என்னம்மா, அம்மா கிட்ட இருந்தா அதுவே போதும். எல்லாம் சொல்லி அனுப்பியிருக்கேல்ல, அப்புறம் என்ன, அமைதியா இரு. நம்ம செல்லக்குட்டி போனதுல இருந்து வீடே களை எழுந்து போச்சுல்ல. ஆபீஸ்ல இருந்து வந்த உடனே கண்ணு தானா அவனை தான் தேடுது. பேர மேல பாசம் மகனை விட அதிகமா இருக்கு. ஆ, ஆமா, நான் என் ரூமுக்கு போறேன். எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஏன் கார்த்திக், என்னாச்சு? ஒண்ணும் இல்லம்மா, லேசா தலைவலிக்குது. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியா போயிடும். ம். கார்த்திக்கும் அவனோட குழந்தை ஞாபகம் வந்துருச்சு போல இருக்கு. என்ன பாக்குறீங்க? பாத்தீங்களா, இவன் என்ன பார்த்து தான் சிரிக்கிறான். அப்படி தப்பு கணக்கு போடாத ராகுல். நீ பார்க்க கொஞ்சம் ஜோக்கர் மாதிரி இருக்க. அதான் உன்னை பார்த்தா எல்லாருக்குமே சிரிப்பு வரும். சூர்யா, அலாரம் அடிக்குது. இப்ப எங்க முறை விஸ்வநாதா, உன்னோட 15 நிமிஷம் முடிஞ்சு போச்சு. குழந்தைங்க கிட்ட கூட அவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சிடுச்சா? மத்தவங்க கையில எல்லாம் ரொம்ப நேரம் இருந்தான் அவன். பேரன் கையில இருந்தா 1 மணி நேரம் ஆனா கூட உனக்கு தெரியாது விஸ்வநாதா. குழந்தை கூட அதனாலதான் ராகுல் எல்லாருக்கும் 15 நிமிஷத்துக்கு அலாரம் வச்சிருக்கான். யாரும் சீட்டிங் பண்ண முடியாதுன்னா. மாட்டேன். அது வந்து நான் இவனை கையில தூக்கும் போது இவங்க 2 பேரும் பேசுறத கேட்டுக்கிட்டு இருந்தேன். இவங்க நம்ம நேரத்தை கட் பண்ணி அவங்க நேரத்துல சேர்த்துக்கிறாங்க. இது ரொம்ப தப்பு இல்ல? அதெல்லாம் இல்ல. முடியாது. குடு 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 குடு. என்னம்மா, பாத்து பாத்து. வாட செல்லம், என் கொள்ளு பேரனா? அம்மா அம்மா, நீங்க என்கிட்ட தான்மா கொடுக்கணும். என்னோட ராஜகுமாரனா? குறும்புக்கார.
ஈரம் பண்ணிட்டான். நீங்க அவசரப்பட்டு என்கிட்ட இருந்து தூக்கிக்கிட்டீங்கல்ல. ம். நான் குழந்தைக்கு நாப்பி எடுத்துட்டு வரேன். நானும் உன் கூட வரேன் அர்ச்சனா. சரி வா. என்ன ராதிகா? ராதிகா, என்ன இப்பதான் பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டால, அப்புறம் ஏன் கவலைப்படுற? ஒண்ணும் இல்லம்மா, அது என்னன்னா புண்ணியாதானத்துக்கு அர்ச்சனாவை இங்க கூட்டிட்டு வரத பத்தி சம்பந்தியம்மா கிட்ட பேசினப்போ அவங்க அதை தட்டி கழிச்சுட்டாங்க. திரும்பி திரும்பி நான் கேட்டதுனாலதான் அனுப்பி வச்சிருக்காங்க. ஆனா அதனால அவங்க அர்ச்சனா மேல கோவப்பட்டிருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. ராதிகா, இப்படி சும்மா தொட்டதுக்கெல்லாம் கவலைப்பட்டுட்டு இருக்காத. உண்மைதான் அத்தை, அர்ச்சனா அமைதியா இருக்கா. அவ வரும்போது நான் சந்தோஷத்துல அவளை கவனிக்கவே இல்லை. ஆனா இப்பதான் கவனிச்சேன்.